வணக்கம் நண்பர்களே. இன்று ஏப்ரல் 21 செவ்வாய்க்கிழமை. நம்முடைய இன்ஃபோமினி தமிழ் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த சில நாட்களாக நம்ம சேனலில் வீடியோக்கள் வராதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருந்தது. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக மிக முக்கியமான விஷயம். அதாவது ஏப்ரல் 21 நிலவரப்படி அசுவசுமே ஏப்ரல் மாத பணம் ஏன் இன்னும் சிலருக்கு வரலை, வந்தவங்களுக்கும் ஏன் தொகை குறைவாயிருக்கு, இதை பற்றி தான் ஆழமாக அலச போகிறோம். அரசாங்கத்தோட அதிகாரபூர்வ அறிவிப்பின்படி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், ஏப்ரல் 10 முன்னாடியே எல்லா வங்கிகளுக்கும் ஏப்ரல் மாத பணத்தை அனுப்பிட்டாங்க. இந்த தடவை ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி சொன்னால், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற குடும்பங்களுக்கு விசேட தொகையாக 2500 ரூபாயில் இருந்து 7500 ரூபா வரைக்கும் அரசாங்கம் கொடுத்துருக்கு. ஆனால் பல பேரோட கமெண்டில் பார்க்கும்போது எனக்கு பழைய தொகை தான் வந்திருக்கு அல்லது பணமே வரலன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு பணம் வந்ததா இல்லையா, அப்படி வந்திருந்தா எவ்வளவு வந்திருக்கிறதையும் மறக்காமல் இப்போவே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்டில் தான் மற்றவங்களுக்கும் ஒரு ஐடியாவை கொடுக்கும். பணம் வராததுக்கு 3 முக்கியமான காரணங்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். முதலாவது வங்கி தாமதம். நிறைய பேருக்கு ஒரே நேரத்தில் பணம் போகிறதுனால சில வங்கிகளோட சர்வர் பிரச்சனையால் உங்களுக்கு கனவுல வரவு வைக்கப்பட லேட் ஆகலாம். ரெண்டாவது படிவம் சமர்ப்பிக்காமை. அசுவசும திட்டத்தில் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சரியாக பூர்த்தி, அதாவது ஃபார்மை பூர்த்தி பண்ணி பிரதேச செயலத்துக்கு கொடுக்கலன்னு சொல்லி சொன்னால் சிஸ்டம் உங்கள் பேரை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கும். மூன்றாவது விடயம் சிஸ்டம் அப்டேட் பண்ணப்படுறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விடயம். தகுதி இல்லாதவங்க அல்லது அரைகுறையாக தகவல் கொடுக்குறவங்கள்ட்ட சிஸ்டம் அப்டேட் ஆகும்போது தானாகவே நீக்கி விடுவாங்க. இதில் உங்களோட பேர் போயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கட்டாயம் பணம் வராதவங்க உடனே செய்ய வேண்டியது, முதல்ல பேங்குக்கு போய் என்ட்ரி போட்டு செக் பண்ணுங்கள். அங்கே வரலன்னு சொல்லி சொன்னால் உங்களோட கிராம உத்தியோகத்தர், அதாவது ஜிஎஸ் பிரிவில் இருக்கிறவங்கள உடனே போய் பாருங்கள். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நேரடியாக உங்கள் ஊர் பிரதேச செயலகத்தில் இருக்கிற அசுவசம பிரிவுக்கு போய் உங்களோட என்ஐசி நம்பரை கொடுத்து என்ன ஸ்டேட்டஸ்ன்னு கேளுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் ஏப்ரல் 22 அப்புறம்தான் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதனால் அவங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ஏப்ரல் 21 அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இனிமேல் நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு மற்றும் அரச உதவிகள் பற்றின செய்திகள் தேதியோட டெய்லி அப்டேட் உடனுக்குடன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.